சார்ந்த வணக்கம். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அறிவே இல்லாத நிர்வாகிகள் இன்னைக்கு மதுரையில பிரதமர் அவர்கள் வந்துட்டு போயிருக்கக்கூடிய இந்த நிலையில பிரதமருடைய உருவ பொம்மையை தூக்குல தொங்க விட்டுருக்கானுங்க. ஏன்டா டேய், உங்களுக்கு எல்லாம் திமுகன்ற ஒரு திருட்டு கட்சியினுடைய நிழல் இல்லைன்னா தமிழ்நாட்டுல நீங்களாம் ஒரு புல்லு கூட கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில பிரதமர் அவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டுமே மையப்படுத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உத்தம தலைவர், நாட்டை இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில அவ்வளவு ஒரு பெரிய உயரத்துக்கு உயர்த்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதரை தூக்குல தொங்க போடுற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு திராணி இருக்குது, தைரியம் வந்திருக்குது அப்படின்னா இதுக்கு காரணம் இந்த திருட்டு திமுகன்ற தமிழ்நாட்டு ஆட்சி தான். சாதாரணமா சமூக வலைத்தளங்கள்ல ஆளுகின்ற திமுக அரசை பார்த்து ஒரு விமர்சனம் செஞ்சு ஒரு பதிவு போட்டா உடனே ராத்திரியா தூக்கி உள்ள வைக்கக்கூடிய இந்த திமுக இன்னைக்கு நாட்டினுடைய பிரதமருடைய உருவ பொம்மையை தூக்கில தொங்க விட்டு இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நவீனா என்ன சனினோ அவனெல்லாம் தூக்கி உள்ள வைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காவல்துறை இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்ணையும் காதையும் வாயையும் மூடிக்கிட்டு நிக்கிறத பார்க்கும்போது இது காவல்துறையா இல்லைன்னா ஏவல் துறையா இல்ல அடிமைத்துறையானே தெரியல. அந்த அளவிற்கு காவல்துறை தமிழகத்துல இவ்வளவு மோசமா போனது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதே சமயத்துல பிரதமர் அவர்களை தூக்குல போடுற அளவுக்கு அவர் தமிழ்நாட்டுக்கும் இந்த தேசத்துக்கும் என்ன துரோகம் செஞ்சுட்டாருன்னு சொல்லுங்க. ராகுல் காந்தி மாதிரி அரசியல் அறிவு, அடிப்படை அறிவுன்னு ஒண்ணுமே இல்லாம அரசியலும் தெரியாம பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாரா? இல்ல வேற்று நாட்டு ஒரு பெண்மணியை கொண்டு இங்க இந்தியாவில ஆட்சி நடத்துறதுக்காக ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கிறாரா? இல்லன்னா எமர்ஜென்சின்ற கோரத்தை இங்க உருவாக்குனாரா? இல்ல நாட்டை பங்கு போட்டு பிரிச்சு கொடுத்தாரா? இல்ல தேச துரோகிகளுக்கெல்லாம் வழிவிட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாரா? என்ன செஞ்சாரு? நாட்டினுடைய வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் மட்டுமே மையப்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு பிரதமரினுடைய உருவப்படத்தை இங்க காங்கிரஸ் இந்த திமுக ஆட்சியில தமிழ்நாட்டில தூக்குல தொங்க போடுறாங்க அப்படின்னா எந்த அளவிற்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிருக்குன்றது இதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இதே ஒரு கேள்வி சிம்பிளா கேக்குறேன். தமிழ்நாட்டில் இதை செய்ய தைரியம் இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எந்த 2 பேரும் அதிமுக திமுக கட்சி கூட்டணியே இல்லாம நாங்க எங்களுடைய ஓட் பேங்க் இங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு இருக்கு நிரூபிச்சு காமிச்சோம். ஆனா நீ தைரியமான சரியான ஆளா இருந்த அரசியல்ல தமிழ்நாட்டுல நீ எந்த கட்சி கூட்டணியும் இல்லாம செஞ்சிரு பார்க்கலாம். கட்சியினுடைய நிழலும் கூட்டணியும் திமுகவுடைய நிழலும் கூட்டணியும் உனக்கு இல்லன்னா தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லாத திராணி இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு பாரதத்தினுடைய பிரதமரான இந்த உலக தலைவரை இன்னைக்கு தூக்குல போடுற அளவுக்கு உருவப்படத்தை தூக்குல போடுற அளவுக்கு வந்திருக்குதுன்னா இதை விட கேவலம் கெட்ட ஒரு தரம் கெட்ட அரசியலை யாராலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட தேச துரோக அரசியல தான் காங்கிரஸ் அன்னைக்கும் இன்னைக்கும் சரி இனிமேலும் அதைத்தான் பண்ண போறாங்கன்றத மாற்றுக்கிறது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்கள் சார்பாக இந்த ஒரு கேவலமான இந்த செயலை மிக மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அவங்க நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டும். இது ஒரு பாடமா இருக்கணும். பிரதமர் அவர்களை மதிக்காம இந்த மாதிரியான கோரமான அவமானங்களை செய்யும் போது இந்த மாதிரி தேச துரோகிகளுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறது நிச்சயமாக இது ஒரு கவனத்திற்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் என்று காவல்துறை வன்மையாக ஒரு கண்டனம் தெரிவித்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.